சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? ஸோ இந்த பாட்டு நான் ஏன் திடீர்னு பாடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டுக்கும் இன்னைக்கான வீடியோவுக்குமே வந்து ஒரு சம்மந்தம் இருக்கு. இந்த பாட்டை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கான வீடியோவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயத்துல ஒரு சில விஷயத்துல இந்த பாட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டுல வருதுல்ல, சொர்க்கமேனாலும் நம்ம ஊரை போல வருமா? உண்மையிலே தான். ஸோ என்னதான் நம்ம போயிட்டு வெளியூர்ல போயிட்டு வெளிநாட்டுல போயிட்டு நம்ம வந்து தங்கி வேலை பார்த்தாலும் நமக்கு நம்ம ஊர் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம ஊர்ல வந்து எந்த சுத்தி பார்க்கறதுக்கு இடமும் இருக்காது. ஸோ அன்றாட வேலைக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு இல்லை வந்து ஹாஸ்பிட்டலு, பஸ் ஸ்டாண்ட்லாம் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும். பஸ் ஸ்டாண்டு போறதுக்கு இன்னொரு பஸ் பிடிச்சி போறதா இருக்கட்டும். அந்த பஸ் வந்து காலைல ஒரு 10 மணிக்கு அப்புறம் சாயந்தரம் 4 மணிக்கு இப்படிதான் வரும். அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் கூட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு தூரத்துல இருக்கும். அப்படி ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஊரா இருந்தாலுமே நமக்கு அந்த ஊர் வந்து ஒரு ஸ்பெஷலா தான் இருக்கும். ஸோ என்னோட ஊர் வந்து திருவாரூர். நான் இருக்கிற அரௌண்ட்ல வந்து அரௌண்டை சுற்றி நான் இருக்கிற இடத்த சுற்றி இருக்கிற இதுல வந்து டூரிஸ்ட் பிளேஸ் எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய கோயில் இருக்கு, இருந்தாலுமே அது வந்து மற்ற ஊரை கம்பேர் பண்றப்போ டூரிஸ்ட் பிளேஸ் எதுவுமே கிடையாது. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னா முத்துப்பேட்டை இல்லைன்னா மன்னார்குடி இல்லைன்னா திருத்துறைப்பூண்டி தான் போகணும். இருந்தாலுமே எனக்கு என்னோட ஊர் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னதான் நான் போயிட்டு தஞ்சாவூர்ல போயிட்டு படித்தாலும் எனக்கு என்னோட ஊரான திருவாரூர் அப்படிங்கிறது வந்து ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு ஊர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஆனா ஒரு சில காரணத்தினாலும் நம்ம வந்து படிப்புக்காகவோ இல்லை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோ இல்லை வந்து வேலைக்காகவோ நம்ம வந்து வெளியூருக்கோ இல்லை வெளிநாடுக்கோ போயிட்டு தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி தங்கினாலுமே நம்ம எப்படா நம்ம ஊருக்கு போவோம், எப்படா நம்ம ஊர்ல போயிட்டு இறங்குவோம், எப்படா நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்ட்டு அந்த நினப்பு ஃபுல்லா நம்ம ஊர்லயே தான் இருக்கும். ஸோ அது வந்து ஏன்னா வந்து நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து அந்த ஊர்லயே வந்து வளர்ந்து வாழ்ந்து அப்படி ஒரு ஊர். ஸோ அதனால வந்து அது ஒரு கோல்டன் மெமரிஸ். அது திருப்பி நம்மளுக்கு கிடைக்காது. அது எப்படா நமக்கு நம்ம ஊருக்கு போவோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருமே நினைப்பு வரும். அப்படி வரலைன்னா அவன் மனசனே கிடையாது அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க ஊர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு எப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்தியாவை பொறுத்த அளவுக்குமே எல்லாருமே எந்த நாடு வேணாலுமே போய் தங்கலாம். எந்த ஸ்டேட் வேணாலுமே போய் தங்கலாம். இப்போ நான் வந்து போயிட்டு குஜராத்தில் போயிட்டு தங்கலாம், இல்லை பஞ்சாப்ல போயிட்டு தங்கலாம், இல்லை கர்நாடகாவோ இல்லை வந்து ஆந்திராவோ இல்லை கேரளாவிலேயோ போயிட்டு வருஷ கணக்காக நான் தங்கலாம். எனக்குன்னு ஒரு இடம் இருந்தாலோ இல்லை நான் வாடகை வந்து ப்ராப்பராக கொடுத்து வாடகை வீட்டில் இருந்தாலோ நான் வந்து தங்கலாம். ஆனால் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் வந்து தங்கணும். இப்போ நான் வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்க டிஸ்டர்ப் பண்ணி தங்கினேன்னா அவங்க வந்து கேட்கலாம், ஆனால் நீ வந்து தமிழ்நாடு ஏன் வந்து கர்நாடகாவில் வந்து தங்குற அப்படின்ட்டு கர்நாடகாக்காரனோ, இல்லை ஏன் கேரளாவில் தங்குற அப்படின்னு கேரளாக்காரனோ, இல்லை தமிழ்நாட்டில் வந்து நீ வந்து வடக்க நீ ஏன் அங்கேயே வந்து தங்குற அப்படின்ட்டு தமிழ்நாட்டுக்காரனோ கேட்கறதுக்கு ரூல்ஸ் கிடையாது. ஏன்னா இந்திய அரசியலமைப்படி நம்ம எல்லாருமே இந்தியர்கள் எல்லாருமே இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் தங்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம எங்கே வேணாலும் தங்கலாம். பட் வெளிநாடுக்கு போகிறதா இருந்தால் நம்ம வந்து ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம், என்னத்துக்கு போகிறோம் அதுக்குன்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் கிடைக்கணும், அப்புறம் விசா கிடைக்கணும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு மெத்தடு. ஸோ அப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே வந்து வெளிநாட்டில் போயிட்டு அமெரிக்காவிலேயோ இல்லை வந்து சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலேயோ இந்தோனேஷியாவிலேயோ போயிட்டு எல்லாருமே தங்க போகிறது கிடையாது. ஒரு சில பேர் தான் போய் தங்குறாங்க. ஸோ என்னைக்காச்சும் நினச்சி பார்த்துருக்கீங்களா, நம்ம ஊரில் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து இருக்கிற இடம் கவர்மெண்ட் வந்து வீடு வந்து அவங்களே கட்டி கொடுத்து அவங்களே வீடு நிலத்தை வந்து வாங்கி அவங்களே வீடு கட்டி அதுக்கப்புறம் நம்ம படிப்புக்காக வந்து அவங்களே வந்து காசு கொடுக்கறது, அவங்களே வந்து நம்ம படிப்புக்கு வந்து நமக்களே வந்து ஃப்ரீயாக படிப்பு சொல்லி கொடுக்கறது, ஒரு ரூபா கூட வாங்காமல் அப்படி இருக்கிறது. அதுக்கப்புறமா நம்ம வந்து மெடிக்கல் சம்மந்தமாக இல்லை வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக வெளிநாட்டுக்கு போனால் கவர்மெண்டே வந்து பணத்தை வந்து நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு கவர்மெண்டே நமக்கான தேவையான பணத்தை வந்து கொடுக்கறது, அவங்க செலவு எல்லாத்தையுமே கவர்மெண்டே ஏற்றுக்கிறது. இப்படிலாம் வந்து அப்புறம் வந்து கரண்ட். ஸோ முக்கியமாக வந்து கரண்ட் பில்லுமே வந்து ஒரு ரூபா கூட வாங்காமல் கரண்ட் வந்து எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு கொடுத்துருந்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் என்னைக்காச்சும் நினச்சி பார்த்தீங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஒரு மெத்தட் வந்து நம்ம பக்கத்து நாட்டிலே வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ வேர்ல்டு லெவலில் உலகத்திலே வந்து அந்த ஒரு நாட்டில் மட்டும் இப்படி ஒரு ஃப்ரீ இலவசம் அப்படிங்கிற ஒரு இது மட்டுமே அந்த நாட்டில் இருக்கு. அது எங்கன்னா நம்மளுடைய பக்கத்து நாடு, அதாவது வந்து நம்மளுடைய அண்டை நாடு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், இமாச்சல பிரதேசம் அந்த பகுதிகளோட தன்னோட எல்லை பகுதியில் பகிர்ந்திருக்கு. எவ்வளோனா 699 கிலோமீட்டர் தூரத்தில் பகிர்ந்திருக்கு. அப்படி ஒரு நாடு தான் பூடான் அப்படிங்கிற ஒரு நாடு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூடான் நாடு. ஸோ அந்த ஒரு நாடு தான். இங்கே வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கோ இல்லை காலேஜ் படிக்கிறவங்களோ அவங்க எஜுகேஷன் சம்மந்தமாக யார் படித்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு ரூபா கூட பணம் வாங்க மாட்டாங்களாம். எல்லாமே வந்து ஃப்ரீ.
அந்த பூடான் நாட்டில் மட்டும் பிச்சைக்காரன் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. அண்டு வீடு இல்லாதவங்க அப்படின்ட்டு ஒருத்தவங்களால கூட சொல்ல முடியாது. அப்படி ஒரு வேளை பூடானில் உள்ளவங்க ஒருத்தவர் வந்து வீடு இல்லாமல் தானா கவர்மெண்டே அவருக்கு வந்து ஒரு நிலத்தை வாங்கி ஒரு வீட்டை கட்டி கொடுத்து அங்கே வந்து குடி போக சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த அவர் தான் வந்து வேலை எல்லாமே பார்த்துக்கணும், அவர் சாப்பாடு எல்லாமே அவர் தான் பார்த்துக்கணும். இருந்தாலுமே தங்குறதுக்கு வீடு கட்டி கொடுக்குறது கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாகவே வீடு கட்டி இருக்கும். இப்போ நினச்சி பாருங்க, இந்தியாவில் எத்தனை பேர் வந்து வீடு இல்லாமல் வந்து கோயில் கடியிலையோ இல்லை வந்து மடத்துலையோ வந்து இருக்கிறாங்க. ஆனால் பூடானில் போயிட்டு அப்படி போயிட்டு இருக்கவே முடியாது. ஏன்னா வந்து கவர்மெண்டே வந்து கட்டி கொடுத்துரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் சம்மந்தமாக வந்து பணமுமே அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு பணம் தரோம் அப்படின்னு கொடுத்துருவாங்களாம். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து அவங்க பூடானில் உள்ளவங்க வந்து இப்போ அமெரிக்காவில் போய் படிக்கிறாங்க, மெடிக்கல் சம்மந்தமாக படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கான தேவைக்கான மொத்த செலவையும் பூடான் நாடே வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் போய் பூடான் நாட்டில் இருக்கேன்னா, நான் வந்து பூடான் சிட்டிசனாக இருக்கேன்னா, நான் போயிட்டு அமெரிக்காவில் படிக்கிறேன்னா என்னோடய மொத்த செலவுமே பூடான் கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கும். ஸோ அப்படி ஒரு நாடு தான் பூடான் நாடு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மின்சாரம், அதாவது கரண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே வந்து அந்த காலகட்டத்தில் கரண்ட் இல்லாமல் நம்ம இருந்தாங்க. ஆனால் இப்போ கரண்ட் கண்டுபிடிச்சோன்னா இப்போ யாராலுமே கரண்ட் இல்லாமல் இருக்க முடியல. ஆனால் 9 மணி நேரமோ 6 மணி நேரமோ நினைக்கிறேன், நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இலங்கையை பற்றி. ஸோ 6 ஹவர்ஸ் பவர் கட் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான நான் வீடியோக்கான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் நான் வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ 6 மணி நேரமாக இலங்கையில் வந்து கரண்ட் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாங்க. இப்போலாம் கரண்ட் இல்லாமல் இருக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட் வந்து அவங்களுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ யூனிட்டை பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து நம்ம வந்து காசு கொடுத்துடணும் கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் பூடானில் வந்து அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ வேணாலும் கரண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் வந்து 1 ரூபா கூட அவங்க வந்து வாங்கவே மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு நாடு தான் வந்து பூடான் நாடு. இப்படி ஒரு இருக்கும்போது இன்னொரு ஒரு கிரேசியான நியூஸ் வந்து பார்த்தேன். ஸோ அது என்னன்னு பார்த்தா 1999 தான் டிவியே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பூடான் நாடு. கிட்டத்தட்ட வந்து 2000க்கு அடுத்தது தான் வந்து டிவியே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 24 வருஷமாக தான் பூடான் நாட்டு மக்கள் எல்லாமே டிவி அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா வந்து மற்ற நாட்டு கலாச்சாரம், அதாவது மேற்கத்திய நாட்டு கலாச்சாரம்லாம் வந்து நம்ம பூடான் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு காரணத்துக்காக. ஸோ இந்தியாவுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, அமெரிக்கான்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, ரஷ்யாவுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, சீனாவுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, இலங்கைக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, ஜப்பானுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு கல்ச்சர் இருக்குது. இப்போ நம்ம நாட்டு இப்போ இந்தியாவை பார்த்தோம்னா நம்ம 75% ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வெளிநாட்டை பார்த்தோம். நம்ம வந்து நம்மளோட கலாச்சாரத்தை கிட்டத்தட்ட 75% நம்ம வந்து மாற்றிட்டோம். இருந்தாலுமே இப்படி மாறக்கூடாது, நம்ம இந்தியாவை கூட பார்த்து கூட அவங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்படி மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1999 வரைக்குமே டிவி அப்படிங்கிறது வந்து அவங்க பேன் பண்ணிட்டாங்க. ஸோ பூடானில் வந்து டிவி அப்படிங்கிறது 1999 வரைக்குமே கிடையாது. 2000க்கு அடுத்தது தான் கிட்டத்தட்ட 24 வருஷமாக தான் டிவியே பூடான் நாட்டில் உள்ளவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இன்னொன்று என்னன்னா, அதில் வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இவ்வளோ இலவசம் கொடுத்தாலும், ஒரு ஃப்ரீயாக எல்லாமே கொடுத்தாலும், எஜுகேஷன்லேருந்து வீடுலேருந்து கரண்ட் பில்லு, விளையாட்டு போய் பண்ணுறது, ஸோ இவ்வளோதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாலும் அவங்க வந்து பூடான் கவர்மெண்ட் வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க. என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னா, அது ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷனாக தான் இருக்குது. அவங்க கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்க அப்படி போடுறது நல்லது அப்படின்னு தான் தெரியுது. இருந்தாலுமே அது ஒரு இதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன கண்டிஷன்னா, இப்போ பூடானில் உள்ளவங்க வந்து பூடானில் உள்ளவங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ போயிட்டு அவங்க வந்து வேற ஒரு நாட்டில் உள்ளவங்கள போயிட்டோ நேர உள்ளவங்கள போயிட்டோ வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு கண்டிஷன் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, பூடானுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குன்னு சொன்னேன். அந்த கல்ச்சர் படி தான் அந்த கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணம் அப்படி நடந்தால் தான் அது சட்டப்பூர்வமாக நடந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் வந்து இப்போ ஹிந்து வந்தால் ஹிந்து படி கல்யாணம், முஸ்லீம் வந்தால் முஸ்லீம் படி கல்யாணம், கிறிஸ்டின் வந்தால் கிறிஸ்டின் படி கல்யாணம் அப்படின்னு நடக்குதுல்ல. ஆனால் எல்லாருமே மதம் படியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம், அது வந்து தப்பு கிடையாது. ஸோ இருந்தாலுமே பூடானுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, அந்த கல்ச்சர் படி தான் வந்து கல்யாணம் நடக்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் அந்த கல்யாணம் வந்து சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருந்திருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த சிட்டிசன் பதவி வந்து அந்த சிட்டிசன் இதை வந்து அவங்க நீக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து சிட்டிசனை பூடான் நாட்டோட சிட்டிசன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து அவங்க வந்து அரசர் ஆட்சி. ஸோ அதனால வந்து அவங்க வாரி கொடுக்கறதா இருக்கட்டும், இது மாதிரி இல்லாமல் கொடுக்கறதா இருக்கட்டும், இப்படி ஒரு கிரேசியான ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வரதா இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ. இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க.